வணக்கம். நான் முருகன். சமீபத்தில் ஒரு மாணவி நீட்டினுடைய பயத்தில் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீட்டை பற்றி இன்னும் சுருக்கமாக பார்க்கலாம். நீட்டை படிச்சுட்டு உடனடியாக டாக்டர் ஆகும்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்க மாணவிகள் எல்லாமே நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக தென் மாநிலத்தை சேர்ந்த மாணவிகள் எல்லாமே நீட் எழுதி டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக பணக்காரன் ஆகணும், ஒரு சொகுசு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீட் படித்து டாக்டர் ஆகணும் விரும்பினாங்க ஒழிய, நீட் படித்து டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணும், நாட்டுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு பொது நோக்கமெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சீக்கிரமாக பணக்காரணும், அது ஒரே ஒரு குறிக்கோள் தான். அதுவும் ஆண் மாணவர்களாக இருந்தால் கல்யாணத்துக்கு முத நாளே மாமனார் வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 2 பக்கெட் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு இலவசமாக கொடுத்துருவாங்க. மாமனார் வீட்டில் ஒரு சொகுசு கார் வாங்கிக்கலாம், 100 பவுன் நகையும் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம். அதுக்காகத்தான் நீட் படித்து டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறாங்க. ஆயுட்காலம் முழுக்க உழைச்சி பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறது இல்லை. அந்த சொகுசு வாழ்க்கைக்காக தான் எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே இந்தியாவில் பணக்காரன் ஆகணும்னாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான தொழில் தான் இருக்குது. கஷ்டப்பட்டு உழைச்சாதான் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. மற்ற நாடுகளைப் போல சீக்கிரமாக பணக்காரன் ஆகிறதுக்கு அதுக்கு உண்டான தொழிலோ வழிமுறையோ எதுவுமே இந்தியாவில் கிடையாது தான். அதனால் குறுக்கு வழியில் டாக்டர் ஆகணும், அதாவது குறுக்கு வழினா படித்து தான் வராங்க, சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒன்றும். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் யார் சீக்கிரமாக பணக்காரங்க வராங்கன்னு கேட்டிங்கன்னா, குற்றவாளிகளும் ஊழல் செய்கிற அரசியல்வாதிகள் தான் மிகப்பெரிய பணக்காரனாக வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் நீதிபதிகளும் சில நீதிபதிகளும் அந்த பட்டியலில் இணைந்திருக்காங்க. டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி வீட்டிலிருந்து எரிந்த நிலையிலும் எரியாத நிலையிலும் ஒரு 100 கோடி ரூபாய் பணம் பிடிக்கப்பட்டதாக செய்தி வந்திருக்கிறது. இந்த பணம் அந்த ரூமில் இருந்த பணம் மட்டுமே. இன்னும் தன்னுடைய மனைவி, மகன், வாட்ச்மேன், பியூன், மாமனார் பேரில் எழுதி வச்ச சொத்தெல்லாம் சில 100 கோடி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அசையா சொத்துக்களும் நிறைய இருக்கும். அப்படி சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லாருமே டாக்டர் படிக்கிற ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் இப்படிப்பட்ட விபத்துக்கள் ஏற்படுகிறது. அடுத்ததாக இந்த மாணவி பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இந்த மாணவி செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த மாணவி. இந்த மாணவியினுடைய பெயர் தேவதர்சினி. 2021 ஒரு தனியார் பள்ளியில் +2 முடிச்சுட்டாங்க. 3 முறை நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் டாக்டருக்காக உண்டான கட் ஆஃப் மார்க் கிடைக்காதனால தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. இந்த வருஷம் 2025 மே மாதம் நடைபெற நீட் தேர்வில் பங்கு கொள்வதற்காக ரெடி ஆகிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாணவியினுடைய தந்தை பெயர் செல்வராஜ், தாயினுடைய பெயர் தேவி அவர்கள். இந்த மாணவியினுடைய தந்தை செல்வராஜ் அவர்கள் ஒரு பேக்கரி வச்சு சோமாசெல்லாம் ரெடி பண்ணி அங்கே இருக்கிற ஏரியாவுக்கெல்லாம் கடைகளுக்கு கடைக்காக சென்று சப்ளை பண்ணி தன்னுடைய தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த மாணவி அப்பப்போ அந்த தந்தையினுடைய பேக்கரிக்கு சென்று உதவி செய்வதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு சோமாசாவது விற்று தன்னுடைய மாணவியை, தன்னுடைய குழந்தைய டாக்டராகி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு அந்த குழந்தையினுடைய தந்தைக்கு ஆசை. அதை நிறைவேற்றுவதற்காக அண்ணா நகரில் இருக்கிற தனியார் நீட் தேர்வு மையத்தில் அனுப்பி ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அண்ணா நகர் நீட் தேர்வு மையத்துக்கு சென்று படிச்சுட்டு சோகமாக வந்திருக்காங்க. டாடி, இந்த வருஷமாவது நான் நீட் தேர்வில் பாஸ் பண்ணி விடணும் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக அவருடைய தந்தை, கண்டிப்பாக நீ நல்லா படிக்கிற பொண்ணுமா, கண்டிப்பாக இந்த வருஷம் நீட் எழுதி பாஸ் பண்ணிடுவேன், டாக்டர் ஆகிடும்னு ஆறுதல் மொழி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குழந்தை சோர்வாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த குழந்தையோட தந்தை தன்னுடைய பேக்கரியிலே வச்சு கவனிச்சிட்டு இருந்தாங்க. எந்த விதமான விபரீத நடவடிக்கையும் முடிவுலையும் அந்த குழந்தை வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க. அப்படி இருந்தும் டாடி நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை. அதை நம்பி அவருடைய தந்தை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நீண்ட நேரமாகி அந்த குழந்தை திரும்பி வராதனால, பதில் இல்லாதனால ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க, ஃபோனும் எடுக்கலை. உடனடியாக தன்னுடைய மனைவியை அனுப்பிச்சு அந்த குழந்தையை போய் பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்க. போய் பார்க்குறப்ப அந்த குழந்தை தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு கொண்டிருக்காங்க. உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு அந்த குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கப்ப டாக்டர் அந்த குழந்தையை செக் பண்ணிவிட்டு ஏற்கனவே அந்த மாணவி இறந்ததாக சொல்லியிருக்காங்க. குரோம்பேட்டை காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அந்த குழந்தையினுடைய உடல் மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனையில் வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட அசம்பாவிதம் நிகழ்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2021 முன்னெல்லாம் முதல் ஆட்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நன்றாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க. எப்படியும் மத்திய அரசு நீட்டை கட்டாயப்படுத்திடுவாங்க. அதனால் எல்லா மாணவ மாணவிகளுக்குமே, அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எல்லாமே கஷ்டமான சப்ஜெக்டை கொடுத்து நீட் தேர்வு இந்த பயிற்சி எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது 2021 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் போடுற கையெழுத்து நீட் ரத்து. அதற்குண்டான நீட்டை ரத்து செய்யறதுக்கு உண்டான எல்லா ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1000 பொய்யை சொல்லி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அடுத்த பொய் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போடுற முதல் கையெழுத்து நீட்டை ரத்து செய்வோம், 2வது கையெழுத்தை டாஸ்மாக் கடையெல்லாம் பூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய தந்தை ஸ்டாலின் அவர்களும் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அதே போல முதலமைச்சருடைய சகோதரி கனிமொழி அவர்களும் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து செய்வோம், டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு 1000 பொய்யை சொல்லித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆட்சிக்கு வந்தது. 4 வருஷம் ஆயிடுச்சு. எந்த விதமான முக்கியமான வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. இன்னும் ஒரே ஒரு வாக்குறுதி தான் 999 வாக்குறுதி நிறைவேற்றுன்னு பொய்யா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு வாக்குறுதி தான் இருந்தது. அந்த வாக்குறுதி 2026 ஜெயிச்சு நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஊழல் அரசியல்வாதிகள் தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருப்பது தான் இப்படிப்பட்ட அப்பாவி குழந்தைகள் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு, மரணமடைவதற்கு காரணம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.